கனமழை உறுதியாக இருக்கு. முடிஞ்சா தப்பிச்சிடுங்க. அததான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தோம். டேட் அனௌன்ஸ்மென்ட் மொதற்கொண்டு நம்ம கொடுத்திருந்தோம். எப்பா மழை வரலன்னு அசால்ட்டா இருந்துறாதீங்க. அஜாக்கிரதையா இருந்துறாதீங்க. உறுதியான மழை இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம். சில மாவட்டத்தில வந்து பார்த்தா லேசான மழை பொழிவு, சில மாவட்டத்தில மிதமான மழை பொழிவு, சில மாவட்டத்தில கனமழை வந்து வெளுத்து வாங்கிருச்சு. ஒண்ணும் இல்லங்க. நேற்றைய தினங்கள்ல வந்து இதே மாலை நேரங்கள்ல லேசான மழை, மிதமான மழை மட்டும் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இரவுல வந்து மிதமான மழை மட்டும் பதிவானது. அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்ல கனமழையானது கடலோரத்தில வெளுத்து வாங்கியது. இப்போ தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாகியது. இன்னும் நமக்கு மழை மேலும் அதிகரிக்கும். ஏதோ 1 மாவட்டம், 2 மாவட்டங்கிறது கிடையாது. 15 மாவட்டங்கள் சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே அவசரப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா, மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் தீவிரமாகும். ஒரே நேரத்தில வந்து அப்படியே எல்லா மாவட்டத்திலயும் கனமழை வந்து கொட்டி தீர்த்துறாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நமக்கு வந்து குறிப்பாக நாளைய தினங்கள் வரைக்கும் மழை இருக்கு. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மழைங்கிறது இல்ல. நாளைய தினங்களுக்கும் மழை இருக்கு. எங்கெல்லாம் சரிவர இன்னைக்கு மழை பெய்யலையோ, நாளைய தினங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா மழை வரும். இன்னைக்கு எந்தெந்த மாவட்டத்தில மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில, அதுக்கப்புறம் நாளை அதிகாலையில எங்கெல்லாம் மழை வரப்போது. இன்னொரு முக்கியமான தகவல் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு மழை பொழிவு இருக்குமான்னு இப்பவே நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நீண்ட நாட்கள் பொங்கல் விடுமுறை முடிந்து, முதலாவதாக இந்த திங்கட்கிழமை அன்று பள்ளிகள் நெறைய பேர் போக போறீங்க. அதனால விடுமுறை வந்து இந்த முதல் நாளே ஒரு விடுமுறை இருக்குமா? பொங்கல் விடுமுறை முடிந்து, இந்த முதல் திங்கட்கிழமையே கனமழை காரணமாக விடுமுறை கிடைக்குமான்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. நமக்கு மேக்ஸிமம் இந்த ரெயின்ஃபால் எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு இன்றைக்கே வந்து முடிவுக்கு வந்துரும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கு. நாளைக்கு வந்து மழை வரும். வராம போகாது. ஆனா பகுதியா இருக்கும். அங்க கொஞ்சம் தான் இருக்கும். ரொம்ப அதிகம் இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு மிதமான மழை மட்டும் தான் நாளைய தினத்தில பதிவாக போகுது. ஆனா இன்றைக்கு வந்து கனமழை ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஒரு 15லேருந்து 20 மாவட்டங்கள்ல கனமழை இருக்க போது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ஸ்க்ரீன்ல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்க வேணும் அப்படின்னா, அத மறக்காம வாங்கிக் கொள்ளுங்க. பெஸ்ட் ஆஃபர்ல உங்களுக்கு சேல் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் மழை வாய்ப்புகள் குறித்து. கனமழை எச்சரிக்கை. டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கனமழை கண்டிப்பா இருக்கப்போது. இப்போ டெல்டா மாவட்டத்தில வந்து நேற்று மாலையில வந்து மிதமான மழையாக ஆரம்பிச்சத நம்ம பார்த்தோம். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாரி பல பகுதிகள்ல நேற்றைக்கே வந்து பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிச்சத நம்ம பார்த்தோம். அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் டெல்டா மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நெறைய இடங்கள்ல கனமழை தீவிரம் நிச்சயமாக நம்ப எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெல்டாவுல வந்து மழை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு மழை பொழிவு சற்று வலுவாக இருக்கும். அதிகாலையில மழை கிடைச்சிருக்கும். சில இடத்துல காலை நேரங்கள்ல மழை கிடைக்கும். ஒரு சில மாவட்டத்தில வந்து மாலை மற்றும் இரவு நேரத்தில மழை எதிர்பார்க்கலாம். அதனால வந்து நமக்கு நேரங்கள் முக்கியம் கிடையாதுங்க. மழை பொழிவு சொன்னபடி மழை வந்துச்சா அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு நேரங்கள் வந்து நெறைய இடங்கள்ல மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து ஒரே அதிகாலை நேரங்கள் அப்படின்னா, ஒரே நேர ஒ மா நேரத்தில எல்லா மாவட்டங்களிலும் அதிகாலையில நமக்கு மழை வராது. சில மாவட்டங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரத்தில கண்டிப்பா அந்த மழை கிடைக்கும். கனமழை எச்சரிக்கை அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை இருக்கு. அதேமாரி தென் மாவட்டத்தில கடலோர பகுதி மட்டும். ஏன்னா மதுரையில வந்து கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. மிதமான மழை மட்டும் தான் இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில வந்து மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் தான் இருக்கும். எங்கெல்லாம் தென் மாவட்டத்தில கனமழை வலுவாக இருக்குன்னா, ராமநாதபுரத்தில நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே மாரி தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல தொடர்ந்து மிக வலுவான மழை பொழிவுகள் இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல அதிகரிக்க போகுது. ஏன்னா தென் மாவட்டத்தில வந்து நெறைய பகுதிகள்ல மழை இல்லாம குறிப்பிட்டு ஒரு 4லிருந்து 5 மாவட்டங்கள் மட்டும் தான் தென் மாவட்டத்தில மழை பெய்யும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நெறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா,
தென் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வருமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அப்படி நமக்கு பதிவாக வாய்ப்பில்லை. சில இடத்துல பார்த்தா கனமழை கிடைக்கும், சில இடத்துல பார்த்தா மிதமான மழை கிடைக்கும். தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் அநேக இடங்களில் மிதமான மழையும், அந்த கடலோர பகுதி சொன்னோம் இல்லையா, ராமேஸ்வரம், மண்டபம், முதுகலத்தூர், கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகள், தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கெல்லாம் வந்து கனமழை வெளுத்து வாங்கும். அதேமாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரியத்து, குறும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கு. திருநெல்வேலியில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த 2 நாட்களும் விட்டு விட்டு நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பகுதியாக ஆங்காங்கே பதிவாகக்கூடும். ஆகவே தொடர்ந்து எங்கெல்லாம் நமக்கு மழை பொழியுங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். மிதமான மழை பொழியுமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. எங்கெல்லாம் மிதமான மழை வரப்போகுதுன்னு சொல்லிடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மிதமான மழை இல்லைன்னா லேசான மழை, அவ்வளோதான். ரொம்ப வந்து வலுவான கனமழை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வந்து இப்போது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை குறைவாக தான் பதிவாகும். லேசான மழை வாய்ப்பு, மிதமான மழை மட்டுமே பகுதியாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடத்துல பார்த்தா லேசான மழை பதிவாயிருக்கும், சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் வந்து பதிவாகியிருக்கும். ஆகவே தொடர்ந்து நமக்கு மழை இல்லாத பகுதிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்கும். அப்படி ஒருவேளை இந்த கடலோர மாவட்டத்தில் மழை இல்லாத பகுதிங்கிறது கிடையாது. குறைஞ்சது ஒரு லேசான மழை, மிதமான மழையாவது சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்னை முதல் கடலூர் வரைக்கும் அதிக அளவு நமக்கு மழை தீவிரமாகாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக சாரல் மழை மற்றும் வான மேகமூட்டமாக இருக்கும். மற்றபடி வெயிலுடைய தாக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு கிளைமேட்டுக்குள்ளே தான் நம்ம போயிருக்கிறோம். அதே மாதிரி உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஏன்னா லேசான மழை வாய்ப்புகள், ஏன்னா அதையும் நம்ம சொல்லிடணும் இல்லையா. கனமழையை மட்டுமே பேசக்கூடாது. லேசான மழை, மிதமான மழை வந்தாலும் நம்ம சொல்லிடணும். அதனால் வட தமிழக உள் மாவட்டங்களில் லேசான மழை மட்டும் இருக்குது. லேசான மழைனா சாரல் மழை, பனிச்சாரல் மழை அவ்வப்போது ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவு இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பனிப்பொழிவு மட்டும்தான் உண்டு. அவ்வப்போது சில சமயங்களில் பனிச்சாரல் போல லேசான மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. நல்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும். அருமையான கிளைமேட் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயம் தொடரக்கூடும். தமிழகத்தில் நாளை வரை பரவலாக கனமழை பொறுத்தவரை பகுதியாக பதிவாகும். ஏன்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. 20 வரைக்கும் நமக்கு ரெயின்ஃபால் இருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ரொம்ப ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த ஜான்வரி 20 வரைக்கும் நமக்கு ரெயின்ஃபால் இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் சொல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். டெல்டா மாவட்டங்கள் டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ ஜனவரி 20 முடிய போகுது, அதுக்கடுத்து என்ன டேட்டுங்க கொடுக்க போகிறீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கொடுக்குறோம். ஏன்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் நம்ம விட போகிறது கிடையாது. அடுத்து பிப்ரவரி மாதத்தில் கூட நமக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு ஒரு சில நாட்களில் காத்திருக்கு. அது எந்தெந்த டேட் அப்படிங்கிறத உங்களுக்கு இனி வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் வந்து வலுவான ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த மாவட்டத்தில் அந்த வலுவான கனமழைகள் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சுற்று மழை முடிஞ்ச உடனேயே அடுத்த மழை வாய்ப்புகள் எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்க போது, அதே மாதிரி வெப்பசலன இடிமழையும் அதிகமாக இருக்க போது. மார்ச் முதல் வாரத்திலிருந்தே பனிப்பொழிவெல்லாம் குறைஞ்சி வெயில் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப தீவிரமான வெயில்லாம் வர ஆரம்பிச்சிடும் மார்ச் முதல் வாரத்திலேருந்து. இந்த பிப்ரவரி இறுதி வரைக்கும் தான் பனிப்பொழிவுலாம். அதுக்கப்புறம்லாம் மார்ச்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மே மாதம் போலவே காணப்பட ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் மாதங்களில் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை தமிழகத்தில் கண்டிப்பாக பதிவாக போகுது நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வரக்கூடிய கோடை காலத்திலேருந்து தப்பித்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரும் நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நிச்சயம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். பெஸ்ட் ஆஃபர்லையுமே போயிட்டுருக்கு.